ஹே கைஸ், ஒரு சின்ன அப்டேட். ஓகே, நான் வந்து இன்னொரு செப்பரேட் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் டு டிஸ்கஸ் அபவுட் த ஜாப் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் அரவுண்ட் ஜாப், ரைட்டா? இந்த சேனல் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மொத்தமாவே வந்து உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட், டெக்னிக்கல் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும்தான். பட் அந்த சேனல் நம்ம புதுசாக ஆரம்பிச்சது வந்து ஒரு ஜாப்னா என்ன, எப்படி நீங்க வந்து ஒரு ஜாப் வந்து அப்ரோச் பண்றது, நீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க, ஒரு டிரான்சிஷன் நடத்தணும்னா எப்படி பண்ணணும், எங்க என்ன ஏது, இதெல்லாம் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த சேனலை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். த மெயின் ரீசன் being that is நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ் ஐ சி இட் இஸ் கெட்டிங் ஸ்பிளிட் இன்டு டூ, அண்ட் ரெண்டு பேரையும் ஒரே சேனல்ல கேட்டர் பண்றதுன்றது இட் இஸ் நாட் கன்வீனியன்ட் வே. அதனால ஓகே, ஸோ அந்த சேனலோட லிங்க்கை வந்து நான் ஐகார்ட்லையும் கொடுத்துருக்கேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் இது இருக்கும். ப்ளீஸ் கோ செக் இட் அவுட், அண்ட் இஃப் யூ லைக் த கண்டென்ட் ப்ளீஸ் டூ like, comment, share and subscribe to the channel. Okay, so hey guys, நேற்று செஷனில் வந்து we were talking about matrices, how vectors எப்படி வந்து நம்ம வந்து ஒரு ஹையர் ஆர்டர் வெக்டரை வந்து மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம், எப்படி வந்து மேட்ரிக்ஸ் வந்து எப்படி ஹையர் டைமென்ஷன் எலிவேட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதுக்கு தான் இந்த இமேஜை வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம், ரைட்டா? we had that pixelated image. ஓகே, அந்த இமேஜ் வந்து எப்படி நம்ம வந்து அதோடைய இன்ஃபர்மேஷனை கேப்சர் பண்ண எப்படி அதோடைய ஆர்டர் ரைஸ் ஆகுதுன்றதை பார்த்துக்கிட்டே இருந்தோம், ரைட்? அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்மளால் வந்து 3 டைமென்ஷன் வரைக்கும் தான் பிக்டோரியலாக அல்ல விஷுவலாக பர்சீவ் பண்ண முடியும் நார்மலாக ஹியூமன் பீயிங்கால். பட் தேர் ஆர் லைக் n நம்பர் ஆஃப் டைமென்ஷன்ஸ், ரைட்டா? ஸோ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அண்ட் ஸோ நேற்று வந்து நம்ம இமேஜ் வச்சு பார்த்தோம், ரைட்? அண்ட் அதில் வந்து வி கிரியேட்டட் த ஹியூஸ், அண்ட் நேற்று இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துருந்தோம். ஸோ இந்த மேத் எக்ஸாம்பிள் எடுத்துருந்தோம், ரைட்? இது வந்து எப்படி வந்து ஒரு ஒன்று ஒரு வெக்டர் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த ஏ அப்படின்ற ஃபீச்சர் ஒரு வெக்டராக இருந்தது, அதே மாதிரி இந்த மேத் அப்படின்றது ஒரு வெக்டராக இருந்தது, ரைட்? ஸோ இந்த மாதிரி வி ஹாவ் அ லாட் ஆஃப் என்ன சொல்கிறது வெக்டார்ஸ் விச் ஆர் தேர். இதெல்லாம் வந்து நம்ம ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஒரு லேட்டன்ட் பிளேனில் இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியாது. அந்த மாதிரி வெக்டார்ஸ் வந்து எப்படி நம்ம எம்பெட் பண்ணுறோம், வெக்டார்ஸ் எப்படி எம்பெட் ஆகிருக்கு, அது எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அண்ட் தென் வில் மூவ் இன் டு வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ஓகே, அது என்னன்றதை வில் சி. ஸோ வெக்டார் எம்பெடிங், ரைட்டா? ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னா, ஒரு மேட்ரிக்ஸோடைய ரோஸ் அண்ட் காலம்ஸை வந்து நீங்கள் வெக்டார்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதா வெக்டார் எம்பெடிங், ரைட்டா? பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும். நம்ம வந்து போனோட எழுதுன மாதிரி ஜஸ்ட் ஒரு மேட்ரிக்ஸ் வந்து நீங்கள் வந்து ரோ அண்ட் காலமாக கன்வெர்ட் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் த ப்ராப்பர் வெக்டார் எம்பெடிங். பட் வி ஷோட் யூ ஹவு வெக்டார்ஸ் ஆர் பீயிங் brought in. ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போதும் அந்த வெக்டருடைய ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆகும், ரைட்? இப்போ நீங்கள் இதே எடுத்துக்கோங்க, இந்த எக்ஸாம்பிள்லே ஒரு ஸ்டூடெண்ட்டோட பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் பார்க்கும்போது அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இதுவாக இருந்தது. பட் ஒரு மேத் அப்படின்ற சப்ஜெக்டோட பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கும்போது அதோடைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து இந்த வேல்யூஸாக இருக்கும், ரைட்? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு மேட்ரிக்ஸை எந்த பெர்ஸ்பெக்டிவில் வந்து அப்ரோச் பண்ணுறீங்களோ அந்த பெர்ஸ்பெக்டிவில் அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ், அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும், ரைட்டா? இது வந்து ஒரு சின்ன இந்த ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து கூகுள் உடைய அந்த மிஷின் லேர்னிங் கோர்ஸில் வந்து எடுத்துக்கிட்ட ஒரு இது, ரைட்டா? அவங்க வந்து என்ன சொல்கிறது, தே ஹவ் யூஸ்ட் இட் வெரி குட் டு எக்ஸ்பிளைன் திஸ் கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். ஸோ இன் திஸ் வெரி எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? What do you understand from this? Okay, so இதெல்லாம் என்ன அப்படின்னா, let us say I'll give you this users viewed. நம்ம நெட்ஃப்ளிக்ஸோட ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் ஆகும்ல, ஸோ இதெல்லாம் இந்த மூவிஸில் யூசர்ஸ் வியூ பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இட்ஸ் ரெக்கமெண்டேஷன். ஸோ எங்கெல்லாம் வந்து வியூ பண்ணியிருக்காங்களோ அங்கெல்லாம் 1 கொடுத்துருக்காங்க, எங்கெல்லாம் வியூ பண்ணலையோ அங்கெல்லாம் வந்து எதுவுமே கொடுக்கல. ஓகே, ஸோ நம்ம வந்து இதை மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நார்மலாக we'll just convert that into 1 or 0. For example, நான் இந்த யூசர் எடுத்துக்கிறேன், இந்த யூசர் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த யூசரோடைய
வெக்டார் நான் போடுறேன் அப்படின்னா ஸோ இந்த யூசருக்கு நான் வெக்டார் போடுறேன் அப்படின்னா எப்படி வரும் 1 0 1 1 0 ரைட்டா 1 0 1 1 0 ரைட்டா இப்போ அதுவே வந்து நான் இந்த ஸ்ட்ரைக் இந்த மூவிக்கு நான் வெக்டார் போடுறேன் இல்லைங்களா ஸோ எஸ் வெக்டார் போட்டேன் அப்படின்னா என்ன வரும் 1 0 1 0 ரைட் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து யூ கேன் ஃபேக்டரைஸ் சிங்கிள் வெக்டார் இன்ட்டு இந்த மாதிரி சிங்கிள் மேட்ரிக்ஸ் இன்ட்டு மல்டிபிள் வெக்டார்ஸ் ரைட் பட் இதை பார்த்தா ஜஸ்ட் யூசர்ஸ் வெர்சஸ் வியூடு மட்டும்தான் நமக்கு தெரியுது இந்த யூசர் இந்த மூவியை வியூ பண்ணியிருக்காங்கன்றது மட்டும் தான் தெரியுது ரைட் இதுலேருந்து வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் டிரைவ் பண்ணலான்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த மூவிஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த யூசர் குரூப்பை பார்த்துட்டு இதுலேருந்து வேறு என்னென்ன இன்சைட்ஸ் நம்மளால் டிரைவ் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லுங்கள் பார்க்கலாம் யூசர்ஸோட ஏஜ் வச்சு சாய்ஸ் ஆஃப் மூவிஸ் எது இருக்கு குட் யூசர்ஸோட ஏஜ் இது திஸ் மே பி a kid and okay adult again let's put it as adult adult okay இந்த மூவிஸ்ல வேற என்ன லேட்டன்ட் இது இருக்கு Similarity sir group பண்ணலாம் சாரி group பண்ற மாதிரி சார் எப்படி group பண்ற similarities what so இங்க வந்து நீங்க பார்த்த யூசரோட ஏஜ்னு சொல்லிட்டீங்க that's one latent feature இது வந்து நம்ம வந்து we can just say it as kids and adults yes sir ரைட்டா மூவிஸ்ல இந்த மாதிரி கொடுக்கலாம் டபுள் group அது சார் ஃபார் எக்ஸாம்பிள் ஹாரி பாட்டர் எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் தேர்ட் யூசர் மேட்ச் ஆகுது so see forget about the users just look at these movies and get me a additional feature movies so idella like mythological okay kind of blockbusters okay right idella ipo harry potter la வந்து என்ன சொல்றது அந்த ஒரு graphics and animations but with the real life people okay இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்ட்டூன் பேஸ்டாக இருக்கும் ஸோ இது கூட மித்தாலஜிக்கல் அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஸோ யூ கேன் ஸ்பிளிட் யுவர் மூவிஸ் ஸோ இப்போ நீங்கள் பிளெயினாக இதை பார்க்கும்போது யூ won't be able to understand these factors these are called as latent details ரைட்டா ஸோ இந்த latent space ஓகே இதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் தட் மேட்ரிக்ஸ் அ லிட்டில் பிட் பெட்டர் ஓகே திஸ் இஸ் வேர் த வெக்டர் ஃபேக்டரைசேஷன் கம்ஸ் இன் ஓகே சாரி ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த என்டையர் மேட்ரிக்ஸ் வி ஆர் கோயிங் டு பிரேக் திஸ் மேட்ரிக்ஸ் திஸ் ஹையர் ஆர்டர் மேட்ரிக்ஸ் இன்டு அ சிம்பிள் மேட்ரிக்ஸ் சிம்பிள் டூ-டைமென்ஷனல் ஸ்பேஸ் ஓகே for example in the மாதிரி ஒரு example எடுத்துக்கோங்க take this case this again they have wonderfully done it so I have used it as it is so yeah okay so let's take this example so இங்க பாருங்க where it is adult உங்களுடைய user group adult and blockbuster okay that's where the dark net comes in. Batman is mostly into this adults section, right? And it is kind of a movie which is created, okay? Movies like super hit blockbuster kind of thing, okay? So you பார்த்தீங்க அப்படின்னா adult and they watch movie. So there is this latent feature which is added, that is blockbuster. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய மேட்ரிக்ஸ் ஸோ இதை வந்து நீங்கள் ஹையர் ஆர்டரில் போனீங்க அப்படின்னா யூ வாட் வில் பி டூயிங் இந்த இடத்துல வந்து நம்ம இன்னும் வந்து இந்த மேட்ரிக்ஸோடைய டைமென்ஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவோம் ரைட்டா இந்த இடத்துல லேட்டன் ஃபீஸை கொடுக்குன்னா நம்ம இங்கே வந்து பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்ட் கூட பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு ஃபீச்சர் வந்து வி ஹேவ் டு ஆட் இட் ஹியர்
ஆட் பண்ணலாம். ரைட்டா? ஸோ அப்போ என்ன ஆகும், உங்களோட மேட்ரிக்ஸோட டைமென்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதை விட இந்த மாதிரி லேட்டன் ஸ்பேஸுக்கு, இந்த மாதிரி ஹையர் ஆர்டர் மேட்ரிக்ஸஸை இந்த மாதிரி லேட்டன் ஸ்பேஸுக்கு கொண்டு வந்தீங்களா, இதை பார்த்தா உங்களுக்கு யூ வில் கெட் அ லாட் ஆஃப் ஐடியா. ஸோ திஸ் இஸ் அ பிளாக் பஸ்டர் மூவி. ஓகே, ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து கிட்ஸா அடல்ட்டா அவங்களோட ஏஜ், ஒய் ஆக்சிஸில் பிளாக் பஸ்டரா ஆர்ட் ஹவுஸா, இதெல்லாம் இந்த ஸ்பேஸில் அவங்க வாட்ச் பண்ணியிருக்கக்கூடிய அந்த செக்ஷன். You see the more information you are able to bring in into this latent space. This is called as vector embedding. இதுல வந்து என்ன யார் யார் எந்தெந்த இது பார்க்குறாங்கன்ற டீட்டெயில் பெட்டராக தெரியுது. அப்படி கிடையாது. சி நம்ம பிளெயினாக ஒரு மேட்ரிக்ஸ்லேருந்து இன்டர்பிரேட் பண்ண முடியாத ஒரு விஷயத்த நாம் வந்து ஒரு ஹையர் டைமென்ஷனுக்கு போகாமல், ஓகே, ஒரு லோயர் டைமென்ஷன்லேயே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் இது. ஓகே ஓகே. இதுக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. தேர் இஸ் திஸ் கான்செப்ட் கால்டு எஸ்விடி. அண்ட் எஸ்விடியை நம்ம இப்போ டச்சே பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் எஸ்விடி இஸ் லைக் காம்ப்ளிகேட்டட் ஆன் இட்ஸ் ஓன் டர்ம்ஸ். ஓகே, ஸோ எஸ்விடி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சிங்கிள் வெக்டர், ஐ திங்க் சிங்கிள் வெக்டர் டீகம்போசிஷன். Single vector decomposition. This is what SVD is. Right? So, என்ன சொல்றது நமக்கு, we have to be இந்த SVD அப்படின்ற கான்செப்ட் it has a stream of its own. Let's not get into that. எஸ்பிடி மாதிரி கான்செப்ட்ஸ், ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ஸை வச்சு நம்மளால் ஒரிஜினல் மேட்ரிக்ஸை குட்டி குட்டி எம்படிங்ஸாக மாற்ற முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே எடுத்துக்கோங்க. திஸ் இஸ் அ வாட் 4x5 மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ இந்த மேட்ரிக்ஸை நாம் வந்து இந்த மாதிரி we can have our own U matrix. And we can also have our own column. So this is what we have done, right? That userக்கு ஒரு மேட்ரிக்ஸ் ஒன்று எடுத்தோம், இதுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் ஒன்று எடுத்தோம். இந்த மாதிரி நம்மளால் வந்து டிஃப்ரெண்ட் மேட்ரிக்ஸஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் வச்சு நம்ம வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஐடியா பிஹைண்ட் தட் இஸ் இஃப் யூ ஆர் ஏபிள் டு கம்பைன் தீஸ் டூ மேட்ரிக்ஸஸ் ஆர் தீஸ் டூ candidates அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, you will get this original matrix back. ஸோ இப்போ இந்த இதுலேயே பாருங்களேன், you can get your original matrix back, right? Users versus movies. Yes. Okay, so that is the concept of vector embedding, ரைட்டா? ஸோ இதுக்குள்ளே போனால் டீப்பாக போய்கிட்டே இருக்கும். இதில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது, ரைட்டா? ஸோ let us not go in deep into this, but you have to understand what is vector embedding is. ஏன்னா அடுத்து நம்ம போக போகிறது கிராஸ் ப்ராடக்ட் அண்ட் வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஓகே, ஹோப் இது வரைக்கும் எல்லாம் புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். So we move to the next concept. Yes sir. Right. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வெக்டர் ஆப்ரேஷன்ஸுக்கு போக போகிறோம். நமக்கு தெரியும் வெக்டர் அடிஷன் சப்ராக்ஷன்லாம் ஈஸி தான், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓகே, வெக்டர் ப்ராடக்ட்ஸ், கிராஸ் ப்ராடக்ட், டாட் ப்ராடக்ட், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இது நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஐ ரியலி வாண்ட் யூ கைஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் cosine similarity. ஏன்னா திஸ் வில் டெல் யூ why or how this linear algebra, இந்த 4 கிளாஸ் நம்ம பார்த்தது எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத இதுதான் உங்களுக்கு சொல்லும், ரைட்டா? யாருக்கெல்லாம் கொசைன்னா என்னன்னு தெரியும்? cos theta. சும்மா கெஸ் பண்ணனும் அப்படினா cos plus sin அப்படின்னு எடுத்துக்கலாம். cos plus sin theta. cos ஓகே, theta. தீட்டானா என்னது?
ஆங்கிள் சார்? எதோட ஆங்கிள்? ஐயோ பார்த்துருக்கீங்களா அந்த இதெல்லாம்? ஹைட் அந்த இது மெஷர்மென்ட்டோட ஆங்கிளுக்கு ஸ்பெசிஃபிக்கா பண்றதுக்கு இது y axis, இது x axis. There will be one other vector that creates an angle. Angle between two vectors, that is this theta, right? Yes. Normally, it's not always the angle between two vectors, but linear algebra, angle between two vectors is taken as the theta. ரைட்டா? சரி, இப்போ இதுக்கும் டேட்டா சயின்ஸுக்கு என்ன சம்பந்தம்? Because இல்லை, when I was going through this, it was really fascinating. இந்த கான்செப்ட் எனக்கே புதுசு. அண்ட் ஐ வாஸ் லைக், என்னடா பண்ணுறீங்க இதுதானா அப்படின்ற அளவுக்கு இட் வாஸ் தேர். ஓகே, டெல் மீ what you think. இந்த டேட்டாவோட வேல்யூஸோட டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் அந்த ஆங்கிளுக்கு ஏதாவது லிங்க்ஸ் இருக்கா சார்? டிஸ்ட்ரிபியூஷன் இன் சென்ஸ் வேல்யூஸ் வந்து எங்கெங்க பிளாட் பண்ணா எங்கெங்க பிளாட், எந்த வழியை நீங்கள் பிளாட் பண்ண போகிறீங்க? இல்லை, நம்ம ஜென்ரலாக ரிலேஷன் டேட்டா பாயிண்ட் டிபெண்டன்சியில் கண்டுபிடிக்கும் போது இல்லை, I'm not say okay clear. It's fine. So imagine you are doing some document search. Okay, நீங்கள் வந்து ஏதோ ஒரு கம்பெனியில் இருக்கிறீங்க, you have to do a competitor analysis, ரைட்டா? உங்களுக்கு வந்து ஒரு ஃபோல்டர் கொடுத்துட்டாங்க. அந்த ஃபோல்டரில் லெட் சே லைக் ஒரு மில்லியன் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. மில்லியன் தானே, 5-6 மில்லியன் PDF ஃபைல்ஸ் இருக்குது. ஓகே, இதில் வந்து எனக்கு தேவையான ஒரு செக்ஷன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஐ எம் லுக்கிங் ஃபார் ஆல் த டாக்குமெண்ட்ஸ் விச் ஆர் ரெலவென்ட் டு ஐஃபோன். நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தது அந்த விக்கிபீடியாவில் வந்து டாக் அப்படின்னு வச்சு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அங்கே அதே கான்செப்ட் தான். ஸோ லெட் அஸ் அஸ்யூம், ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு 1 மில்லியன் ரெக்கார்டு இருக்குது. ஸோ by some automation or by some method you have consumed the data, you have successfully converted that into text. இப்போ இங்கே இருந்து நான் எப்படி இதை ஆட்டோமேட்டிக்காக அனோட்டேட் பண்ணுவேன் இந்த டாக்குமெண்ட் எனக்கு ஐஃபோன் ரிலேட்டட்னு சொல்கிறதுக்கு? சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லுங்க. சர்ச் பண்ணும்போது நான் டாக்குமெண்ட் ஓப்பன்லாம் பண்ணல, நான் வந்து ஒரு கோடு எடுத்துருக்கேன். கோடு எழுதி அந்த டாக்குமெண்ட்ல இருக்க கண்டென்ட் அப்படியே எடுத்து நான் என்னுடைய மெட்டா டேட்டாலாம் வச்சிருக்கேன். ஓகே, அப்ப எது ஜாஸ்தியான ஐபோன் அந்த யூசேஜ் இருக்கோ அந்த ஐபோன் அப்படின்ற வேர்ட் எங்க ஜாஸ்தியா யூஸ் ஆயிருக்கோ அங்க. ஸோ இப்போ நான் இந்த டாக்குமெண்ட் வாசிக்கும் போது you can see the historical iPhone 13, the volume related to lower speed simplicity active second top price and strategy road. So இது வந்து we can say there's a reference of iPhone, ரைட்டா? அப்போ வாட் வி கேன் சே, இது வந்து ஐஃபோன் பற்றின டாக்குமெண்ட்ஸ். இங்கே யூ ஆல்சோ ஹேவ் திஸ் ஐஃபோன் 12 சீரிஸ். வேற எங்கே இருக்கு? இங்கே வச்சு ஐஃபோன் அண்ட் ஐபேட். ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்லலாம்னா, எனக்கு இந்த டாக்குமெண்ட்டில் 3 times ஐஃபோன் ரெஃபரன்ஸ் ஆகிருக்கு. ஸோ திஸ் டாக்குமெண்ட் லிட்டரலி சேஸ் இட்ஸ் ஐஃபோன் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? ஸோ திஸ் இஸ் ஒன் மெத்தட். பட் ரியல் லைஃப் சினாரியோவில் இந்த மாதிரி வராது. வாட் ஹேப்பன்ஸ் இஸ், இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களோட ரியல் லைஃப் சினாரியோவில் forget this guy. This is what will be there in your real life scenario. It's not always the iPhone. Your document will highlight iPhone. It will also highlight Galaxy.
because Galaxy தான் ஐஃபோனோட காம்படிட்டர், ரைட்? ஸோ இட் ஆல்சோ இவங்களோட. ஸோ இந்த டைமில் இந்த டாக்குமெண்ட் ஆப்பிள் பற்றியா கேலக்ஸி பற்றியான்றதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? which is first compared, I mean எது ஜாஸ்தியா இருக்கோ ஐபோன் நேம் ஜாஸ்தியா இருந்தா ஐபோன். ஸோ இங்கே வந்து ஐஃபோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ ஹேவ் ரெஃபரன்ஸ் ஆஃப் 3. ஐஃபோன் வந்து 3, கேலக்ஸி வந்து 1. ரைட்டா? ஓகே. இந்த இதை எடுத்துக்கோங்க. இதுல கேலக்ஸி தான் ஜாஸ்தி இருக்கு. Galaxy is referred more. iPhone is referred once. Galaxy வந்து 4 times நம்ம ரெஃபர் பண்ணிருக்கோம். ரைட்டா? ஸோ இப்போ எப்படி சொல்கிறது? ஸோ now you know this document is belongs to iPhone and this document belongs to Galaxy. Okay, ஸோ நம்ம ஏதோ ஒரு டேட்டா பாயிண்ட் வச்சு நம்ம ஏதோ ஒரு ஃபார்முலாவை நம்ம வந்து டிஃபைன் பண்ண முடியும், ரைட்? ஏதோ ஒரு செக்ஷனில் வந்து we can define, ஓகே இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, let us assume one other case where your iPhone count is approximately iPhone is referred 6 times and Galaxy is referred only 2 times. What does this document mean? It's something related, maximum is iPhone, so iPhone document. You didn't even see that document. Okay. You just had this vector. நாம் என்ன பண்ணியிருக்கோம்? இதில் இருக்கக்கூடியதை எடுத்து அப்படியே we converted it into, so வெக்டருக்கு நம்ம போகலாம். You just saw this ratio reference. வெக்டருக்குள்ளே போடலாம். You saw this ratio reference. ஐஃபோன் அதிகமாக இருந்ததுன்னா we already determined, சரி இது வந்து எனக்கு ஐஃபோன் ரிலேட்டட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நீங்கள் டாக்குமெண்ட்டை பார்க்கவே இல்லை. the machine just said ஓகே ஐஃபோனோட ரெஃபரன்ஸ் 6 times இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. Which means we by default put it as iPhone. The we don't even have to see the document, right? Yes, sir. So we can write a logic in such a way. இதோட ரேஷியோ வச்சு, ஸோ இந்த இடத்துல இதோட ரேஷியோ என்ன? 3:1 அப்படின்னு என்ன அர்த்தம்? இது வந்து ஐஃபோனோடது. ஓகே, இந்த இடத்துல இதோட ரேஷியோ என்ன? 1:4 அப்படின்னா இது வந்து கேலக்ஸியோட, ரைட்? ஸோ இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு சிஸ்டம் நமக்கு வந்து ரேஷியோ பேஸ் பண்ணி வி ஜஸ்ட் டிட்டர்மைன்ட் விச் டாக்குமெண்ட் இட் இஸ், ரைட்டா? பேஸாக நம்ம வந்து வேர்டை கன்வெர்ட் பண்ணி. ஆனால் லெட் அஸ் காம்ப்ளிகேட் இட் a bit further. ஓகே, இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் எடுத்துக்கோங்க. This document has reference to what? iPhone. iPhone 3 times iPhone. iPad, Galaxy, Google Pixel. இப்போ let us note it down. Okay, iPhone எத்தனை? 1 2 3. iPad 2 times. and Galaxy 1 Pixel. 1 Pixel 1. இப்போ எப்படி நீங்கள் ரேஷியோ எடுப்பீங்க? இப்போ ஐஃபோன் டு கேலக்ஸி ரேஷியோ என்ன இருக்கும்? 3:1. ஐபேட் டு கேலக்ஸி ரேஷியோ என்ன இருக்கும்? 3:2. 2:1. 2:1. iPad to Galaxy 2:1. Okay. Okay. iPad to Pixel 2:1. iPhone to Pixel 3:1. இப்போ இதில் வந்து எதோட ரேஷியோ அதிகமாக இருக்கு? iPhone to iPhone ரேஷியோ தான் அதிகமாக இருக்கு இல்லையா? iPad ரேஷியோ அண்ட் கேலக்ஸி ரேஷியோ இது என்ன வரும்? 0.33 தானே வரும். ஓகே. 1/3. 1/3. இது வந்து 0.5 வரும். 5. ஓகே சார். ஸோ இந்த மாதிரி நம்ம ரேஷியோ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா now our system fails,
right? ஆமா இப்போ வந்து அந்த லாஜிக் ஒர்க் ஆகுது. So what can we do? This is where the vector algebra comes in. We just convert this into vector. The vector convert பண்ணிச்சிட்டு we identify this. Okay, let us say we are identifying this as a iPhone related document. Okay, now the system knows if the document is kind of an iPhone related, this is going to be the vector. அப்படின்னு சிஸ்டமுக்கு தெரியும். ஓகே, எனக்கு இன்னொரு டாக்குமெண்ட் வருது, அதுக்கு ஒரு வெக்டார் இருக்கு. இந்த வெக்டாரும் சிமிலரான்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? Because once both the vectors are similar, we come to the conclusion that both the documents are belonging to the same category. How will you find out? This is same ratio. In that ratio fail ஆயிடுச்சு. Your Galaxy ratio is more than your iPhone ratio, right? Okay. Number of times appearance ரெண்டுக்கும் மேட்சா இருந்ததுன்னா. Okay, so this is where the cosine similarity comes into play. Let us take the simple example. Okay, in the example எடுத்துப்போம் 3:1 and 1:4. சரியா? X axis la வந்து I am saying iPhone and Y axis la வந்து we say Google Pixel Galaxy நீங்க கொடுத்துக்கலாம், இங்க வந்து iPhone னு கொடுத்துக்கலாம். ஓகே, 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. Okay, so நம்மளுடைய x axis and y axis ரெடி ஆயிடுச்சு. Come on, one, two, three, four, five. Okay, ஸோ நான் வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு வெக்டரை நான் இங்கே பாப்புலேட் பண்ணேன். ஸோ 3:1 அல்லது 1:4. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் 3:1 வந்து பாப்புலேட் பண்ணுறேன். சரியா? 3 iPhones and 1 Galaxy. ஸோ இதை நான் இதில் போட்டேன் அப்படின்னா 3 iPhones and 1 Galaxy. This is going to my first vector. Right? Second one another 1:4, right? 1 iPhone and 4 Galaxy. சரியா? இதான் என்னுடைய செகண்ட் வெக்டர். These two vectors make an angle. Right? So these two vectors make an angle. That's theta. Okay. இப்போ சொல்லுங்க, இந்த ரெண்டு சிமிலரா இருக்கா? Are these two similar vectors? No. Why? How do you determine these two are not similar vectors? Angle is wherever you look. Theta is higher. Okay. Let us assume one other vector. நாம் இங்கே இன்னொன்று எடுத்தோம்ல, இந்த இதை எடுத்துக்கோங்க. So let us assume this is 1 and this is 2. 6 and 1. Okay. 6 and 2. Let us make it a bit strong. 6 and 1. 1. Right? In that level. This is the theta that is made by this. இப்போ சொல்லுங்க,
இந்த ரெண்டும் சிமிலரா? direction Nearby. yeah. Why? The angle difference comes, sir. Okay, so let us assume இந்த ரெண்டோட ஆங்கிள் ஒரு 70 degreesனு வச்சுக்கோங்களேன். So I say theta equal to 70 and theta 1 equal to 17. ஒரு assumption எடுத்துக்கோங்க. How will you say? இந்த ரெண்டும் they are not similar, but these two are similar. So if you have a record which is having a vector of 1 to 6 and 1 to 3, you will say both of them are almost similar. So you will just tag them as okay பா இது ரெண்டுமே வந்து என்னது உனக்கு வந்து இதுதான் ஐஃபோன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? This is cosine similarity. Okay. இங்கே என்னன்னா நீங்கள் வந்து எப்படி நீங்கள் ரெண்டு டாக்குமெண்ட்டோட சிமிலாரிட்டி எப்படி சொல்லுவீங்க? டாக்குமெண்ட் ஏ, டாக்குமெண்ட் பி, இந்த ரெண்டும் வந்து 17 டிகிரி சிமிலர்னு சொன்னால் doesn't make sense, right? Yeah. So how will you convert this 17 degree into a number? That's where you take the cosine value. The cosine value always gives you 0 to 1 value. அதில் எடுக்கும்போது கரெக்டாக வரும். ஓகே. Okay, 17 அப்படிங்கிறது you can instead of saying the document is 17 degree similar, you can just say the document is 95% similar. Cosine value எடுத்தீங்கன்னா I don't know the exact cosine value. It may come somewhere around 0.9 or 0.95. You can say there's a 95% similarity, 93%. How will you do that? வெக்டர் பிளாட் பண்ணுறீங்க, வெக்டரோட டீவியேஷன்ஸ் கால்குலேட் பண்ணுறீங்க, அதோட சிமிலாரிட்டி எடுக்கிறீங்க. ஓகே. ஸோ 0 to 1ல இருக்கிற என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கறதுக்காக கொசைன் எடுக்கிறோம். எஸ், இல்லைன்னா தீட்டா உங்களுக்கு ஆங்கிளில் வரும். ஆங்கிளில் உங்களால் வந்து டாக்குமெண்டோட இப்போ நான் ரெண்டு டாக்குமெண்டோட ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் இதாக சொன்னீங்கன்னா இட் ஒன்ட் மேக் மச் சென்ஸ் டு எனி ஒன். ஓகே, ரைட்டா? தட்ஸ் வை வி ஆர் கோயிங் ஃபார் கொசைன் சிமிலாரிட்டி. சரியா? Let us assume there are two vectors. இது வந்து 1,3 இருக்குது. Let us assume 6,2 அப்படின்ற ஒரு வெக்டர் இருக்குது, அண்ட் அந்த வெக்டர் ஃபால்ஸ் எக்ஸாக்ட்லி ஆன் திஸ் ஒன். இந்த மாதிரி ஒரு வெக்டர் வந்துச்சு. ஸோ நவ் வாட் இஸ் த தீட்டா மேட் பிட்வீன் தீஸ் டூ ஆங்கிள்ஸ்? சேம். ஸோ வாட் இஸ் த தீட்டா மேட்? 17. எப்படிப்பா இந்த சேம் லைன் மேலே தான் விழுந்திருக்கு, அப்போ தீட்டா என்னது? வாட் இஸ் த ஆங்கிள் மேட்? 0, ரைட்? ஓகே, அது ரெண்டுக்கும் 0. ரெண்டுமே சேம் லைன் தானே? ஓகே சார். So you are not supposed to compare it with the axis. Okay. You are doing comparison between the vectors. Okay, sir. So yeah, there is a reason why people don't touch these topics. Right? You are doing comparison between the vectors. Okay. This every vector represents your document which you are handling. Okay. So theta is 0. Okay. So how will you find the difference? இதுக்கு என்ன டிஃபரன்ஸ், இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் நீ எப்படி கண்டுபிடிப்பீங்க? 100% similar. Same தான் சார். எப்படி? இதுல வந்து 6 ரெஃபரன்ஸ் இருக்கு, இதுல வந்து 3 ரெஃபரன்ஸ் தான் இருக்கு. ஆமா. How will you say they are same? ஆமா, சேம். ஆங்கிள் ஒண்ணா இருக்கலாம், I mean 0 சேம் டிஃபரன்ஸ் இல்லாம இருக்கலாம், but you cannot say same. How will you find out? Okay, this is where the dot product comes into play. Okay. A dot B அப்படிங்கிற dot product comes into play. ரைட்டா? ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது டாட் ப்ராடக்ட் தான். அதனால தான் I gave you this example. Okay. So cost distance அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 1 minus cosine similarity. Okay, distance calculate. That is the cosine distance.
see இதெல்லாம் வந்து these are good to have content when you are doing data science. வெக்டர் ஆல்ஜிப்ரா பற்றி யாராவது பேசும்போது டாக்குமெண்ட் ஹேண்ட்லிங் பற்றி பேசும்போது சும்மா நீங்கள் அப்படியே டாக்குமெண்ட்டாக எடுத்து பண்ணிக்கலாம் கீவேர்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறத விட இஃப் யூ டாக் டு them in vector the way you are perceived differs. Yes sir. ரைட்டா? you don't just say keyword extraction எடுத்து மேட்ரிக்ஸில் போடுவோன்னு சொல்கிறத விட you just say convert the document into matrix, convert the document into vectors and let's do the cosine difference, cosine similarity to find அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐடியலி இந்த கொசைன் டிஃபரன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம போய் பார்த்துக்கும் ஆர் வந்து பைத்தான் பார்த்துக்கும். யூ டோன்ட் ஹேவ் டு டூ எனிதிங். 2 லைன் ஆஃப் கோடில் உனக்கு ஆன்சர் வந்துடும். அந்த 2 லைன் ஆஃப் கோடு பின்னாடி என்ன இருக்குன்றது தான் மேட்டர். ஆமா சார், அது பெருசா இருக்கு. எல்லாத்துலயுமே பெரிய பெரிய கால்குலேஷன் நடக்குது பின்னாடி. That is the point. ரைட்டா? இப்போ டாட் ப்ராடக்ட் போமா? ஓகே ஓகே. இந்த கொசைன் சிமிலாரிட்டியோட ஃபார்முலா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா that is nothing but a vector dot b vector divided by magnitude of a vector magnitude of b vector. ஓகே. இந்த a dot b அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, a magnitude of a magnitude of b multiplied by cos theta. இதுதான் அந்த டாட் ப்ராடக்டில் உள்ளது. இதை நம்ம பார்க்கலாம். ரைட்டா? நம்ம டாட் ப்ராடக்டை முடிச்சுட்டு திரும்ப இங்கே வரலாம். இப்போதைக்கு இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. கொசைன் டிஸ்டன்ஸோடைய கொசைன் சிமிலாரிட்டியோடைய ஃபார்முலா வந்து a vector dot b vector divided by magnitude of a vector and magnitude of b vector. ரைட்டா? ஸோ இப்போ டாட் ப்ராடக்ட் ஏன் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு. ரைட்? let us take an example. a அப்படின்னு ஒரு வெக்டர் எடுத்துக்கோங்க. I am just taking this vectors 1 3 -5. ஓகே. and b அப்படின்னு ஒரு வெக்டர் எடுத்துக்கோங்க. 4 -2 -1. These are two vectors, a vector and b vector. ஓகே. இந்த ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னா a டாட் b அப்படின்னா பேசிக்காக வந்து இஸ் ஈக்குவல் டு let us say இது a0 a1 a2 b0 வேற கலர் எடுத்துக்கலாம். a0 a1 a2 ரைட்டா? b0 b1 b2. ஓகே. ஸோ பேசிக்காக a டாட் b அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி a0 இன்ட்டு b0 ப்ளஸ் a1 into b1 plus a2 into b2. ஓகே. நம்ம இந்த கேஸில் போட்டோம் அப்படின்னா என்ன வரும்? a0 is 4, அடுத்தது வந்து -6, அடுத்தது வந்து +5, which is equal to 9 - 6 which is equal to 3. ஓகே. இதுதான் டாட் ப்ராடக்ட் பண்ணக்கூடிய மெத்தட். வெக்டர் டாட் ப்ராடக்ட், 2 வெக்டர் டாட் ப்ராடக்ட் பண்ணக்கூடிய மெத்தட். இன்னும் நீங்கள் மேட்ரிக்ஸ் கிராஸ் ப்ராடக்ட், மேட்ரிக்ஸ் டாட் ப்ராடக்ட்லாம் இருக்குது. we are not going there. ரைட்டா? 2 வெக்டரை டாட் ப்ராடக்ட் பண்ணக்கூடிய மெத்தட் இதுதான். ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா a டாட் b அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா magnitude of a multiplied by magnitude of b, okay, cos theta. Okay. சரியா?
இப்போ a டாட் b ஜீரோவா இருந்தா what if a டாட் b equal to 0? What does that represent? A dot b 0. There is no difference. Similarity. There is no similarity. Yeah, cos theta ங்க cos 90 is equal to 0. Oh, okay. Oh, yeah. Cos 90 equal to 0. அப்போ 90 degree னா என்ன அர்த்தம்? Your vector is like this. Perpendicular இருக்கும். Okay. There is no similarity at all. Both your documents are entirely different. Okay. Okay. உங்களுடைய ஆங்கிள் குறைய உங்களுடைய a dot b டாட் ப்ராடக்டோட வேல்யூ ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். Okay. So okay. ஓகேவா? Maximum similarities. புரியுதா கிருஷ்ணா? Yes sir. Okay. Trigonometryல ஒரு லைன் சார்ட் இருக்கும். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது இல்ல? கொஞ்சம் வேகான டாபிக் தான். See, linear அதான் சொல்றேன் இல்லையா, data science is not as என்ன சொல்றது as rosy as what is being pictured right now. நீ வந்து போய் 2 லைன் கோட் அடிச்ச உடனே உனக்கு இந்த மாதிரி சார்ட் வரும், இந்த மாதிரி வந்து கலராக படம் வரும்ன்றது கிடையாது டேட்டா சயின்ஸ். அதனால தான் இன்னைக்கு வந்து we have more number of data scientists who are not fit for the role. Right? Since you guys are working with data, you would have understood that by now. உங்களுக்கு சந்தேகம் இல்லை? Yes sir. Everyone is able to put a chart and analyzation, everything, but aligning to the objective, getting the insight and getting the point. உங்களுக்கே ஒரு சந்தேகம் வரும், உண்மையிலேயே நம்ம டாக்டரா இல்லை இவன் நம்ம பேஷண்ட் இருக்கிறதுனால நம்ம டாக்டரான்னு ஒரு சந்தேகம் வரும். கரெக்டா? இல்லை சார், அந்த கொஸ்டின் அந்த யூஸ் கேஸ்க்கான ஆன்சர் வந்து கரெக்டாக நம்மளால ஃபிகர் அவுட் பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன்னா நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. That is because you don't understand what's happening behind the screen. ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்கன்னா all you know is you have to capture the keywords, do it and get it done. அவ்வளோதான். அதுக்கு பின்னாடி வெக்டார் கன்வர்ஷன் இருக்குது, வெக்டார் கொசைன் சிமிலாரிட்டி எடுக்கிறோம், கொசைன் டிஸ்டன்ஸ் எடுக்கிறோம், இந்த மாதிரி டீவியேஷன்ஸ் உங்களுக்கு தெரியாது. Right? So now when someone says I need to compare documents, you can easily tell them, right? வெக்டார் கன்வெர்ட் பண்ணிட்டு வெக்டாருக்கு வந்து கொசைன் சிமிலாரிட்டி எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு. See, this is what you are supposed to. So இப்போ தெரியுதா ஜிபிடியை விட how we can beat GPT அப்படிங்கிறது? GPT can give you the charts. Yes. But it unless until you know what's happening behind it, you won't be able to taking it. Okay? Yes. சரி, அடுத்து வந்து கிராஸ் ப்ராடக்ட். ஸோ இந்த கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு வந்து டைரெக்டாக வந்து டேட்டா சயின்ஸில் வந்து என்னால் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியல. ஓகே, பட் கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு வந்து இந்த எப்போல்லாம் நம்ம வந்து 3 டைமென்ஷனல் ஸ்பேஸுக்கு போகிறோமோ அங்கெல்லாம் வந்து கிராஸ் ப்ராடக்ட் இஸ் பீயிங் யூஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், விர்ச்சுவல் ரியாலிட்டி பார்த்துருக்கியா? ஹேவ் யூ கெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் விர்ச்சுவல் ரியாலிட்டி? எஸ். மாஸ்க் போட்டுவாங்க. நீங்கள் எந்த பக்கம் திரும்புறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சீன் சேஞ்ச் ஆகும். அந்த சீன் மட்டும் கிடையாது, உங்களோட ஷேடோ மாறும், உங்களுடைய லைட்டிங் மாறும். Have you ever seen that? Let me show you. Yes. Yes sir. அந்த கேம்ஸ் விளையாடும்போது அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டில பண்ணும்போது நம்ம எந்த பக்கம் ஸ்ட்ரைக் கொடுக்குறோமோ ஃபேஸ் இருக்கும், அந்த பக்கம் தான் வரும். எங்கப்பா யூடியூப்? I'll show you. Unity 3D sun setup. ஸோ இந்த யூனிட்டி 3Dன்றது ஒரு வீடியோ கேம் என்ஜின், ரைட்டா? இதில் வந்து நீங்கள் லைட்டிங் யூனிட்டி. ஓகே, பாருங்க, இதுதான் இவன் வந்து இந்த இடத்துல ஒரு லைட் சோர்ஸ் சன்னு வச்சுக்கோங்க. இதை செட் பண்ணலாம். பாருங்கள் அது எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஐயோ, அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறது காட்டலையா? இதுலையா காமிச்சிருக்கானா?
shadow. இந்த பாருங்க. ஓகே, இதை பார்த்தோம்னா see அந்த ஆப்ஜெக்டோட ஷேடோ பாருங்க, டிபெண்ட்ஸ் ஆன் the position. ஷேடோ ஓகே, இது பாருங்க, ஏதோ லைட் சோர்ஸ் கான்ஃபிகர் பண்ணுறான். அந்த ஷேடோ வந்து பேஸ்ட் ஆன் டிபெண்டிங் ஆன் தட் லைட் சோர்ஸ், அதோட ஆங்கிளை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஷேடோ சேஞ்ச் ஆகுதா? when you are changing the angle, it's not the constant shadow at every point. ஓகே, கரெக்டாக காட்டினா அப்படின்னா ஷேடோ shadows. No. இந்த கேம் பார்க்கலாமா? You see, they explain how the actual இங்க பாருங்க, இதோட ஷேடோஸ் பாருங்க. The way you change it, ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணலாம். You see, the way the angle of the sun changes, the shadow of the object changes. புரியுதா? இந்த மாதிரி ஒரு 3-dimensional ஸ்பேஸில் நீங்கள் வந்து ஒரு வெக்டரை பேஸ் பண்ணி அதோட அவுட்கம் எடுக்கிறதுக்கு யூ வில் யூஸ் கிராஸ் ப்ராடக்ட்ஸ். இட் வில் பி யூஸ்ட் இன் மல்டிபிள் ஸ்பேசஸ். இப்போ வந்து ஒரு ரோபோட் இருக்குன்னு வைங்களேன், அந்த ரோபோட்டோட ஆர்ம் ட்விஸ்ட் ஆகுது, எந்த ஆங்கிளில் ட்விஸ்ட் ஆகணும், எவ்வளோ டார்க்கோட ட்விஸ்ட் ஆகணும், தோஸ் திங்ஸ் டிபெண்ட்ஸ், ரைட்? அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அது அந்த ரோபோட்டோடைய அவுட்கம் வரும், ரைட்டா? That is where the cross product of vectors comes into play. Okay, so basically dot product வந்து similarity கண்டுபிடிச்சோம், right? Cross product of two vectors எப்பவுமே எப்படி இருக்கும்னா, let us say இந்த மாதிரி x and y அப்படின்ற cross product இருந்ததுன்னா இந்த வெக்டார்ஸோட perpendicular output தான் cross product ஆகும். ஓகே, எப்போவுமே நீங்கள் கிராஸ் ப்ராடக்ட், ரெண்டு வெக்டர் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறீங்கன்னா அதோட பெர்பெண்டிகுலர் அவுட்புட் தான் என்னவா இருக்கும்? கிராஸ் ப்ராடக்ட் ஆகும், ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த மாதிரி ரெண்டு வெக்டார் இருக்குன்னு எடுத்துக்கோங்களேன். ஏ அப்படின்ற ஒரு வெக்டார் இருக்கு, ஏ அப்படின்ற ஒரு வெக்டார் இருக்கு, A1 A2 A3. ஓகே, B அப்படின்னு இன்னொரு வெக்டார் இருக்கு, which gives you B1 B2 B3. சரியா? இந்த ரெண்டையும் நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்க, A கிராஸ் Bன்னு கொடுக்குறீங்கன்னா இதை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறீங்கன்னா it will be represented as a matrix. ஓகே, ஸோ I வெக்டர், J வெக்டர், K வெக்டர். ஸோ இதில் வந்து 3 டைமென்ஷன்ஸ் இருக்குது. ஸோ யூ ஆர் கிவிங் 3 வெக்டர்ஸ் அண்ட் அதுக்கு என்ன பண்ணுவீங்க? A1 A2 A3 B1 B2 B3. இப்படி தான் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க. இது மேத்தமெட்டிக்கலாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வரும். சப் மேட்ரிக்ஸ், மேட்ரிக்ஸ்க்குள்ள சப் மேட்ரிக்ஸஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. Do you guys remember? சப் மேட்ரிக்ஸ், சப் மேட்ரிக்ஸஸ் எடுப்போம். பழைய ஸோ இப்போ இந்த இதோட சப் மேட்ரிக்ஸ் எடுத்தீங்கன்னா இதை விட்டுட்டு பாக்கி உள்ளதெல்லாம் நீங்கள் எடுத்துப்பீங்க. புரியுதா? ஸோ இப்போ என்ன வரும்? A2 B3 minus A3 B2 of I vector. Okay, minus plus இதுக்கு எடுக்கணும்னா A1 B1 A3 B3 இருக்கும். ஸோ A1 B3 minus A3 B1 of J vector plus இது என்னன்னா
a1 b2 minus a2 b1 of k vector. ஸோ பேசிக்காக இதெல்லாம் வந்து நீங்கள் டாட் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட்லாம் வந்து பைத்தானில் ஆல்ரெடி இன்பில்ட்டாகவே இருக்கும், பேக்கேஜில் இருக்கும். பட் எதுக்காக நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும், எந்த இடத்துல இதெல்லாம் அப்ளை ஆகுதுன்றது தெரியணும். நம்மளுடைய டேட்டா சயின்ஸ்லையோ மிஷின் லேர்னிங்லையோ ஏன் நம்ம வந்து இந்த டாபிக் எடுக்கிறோம் அப்படிங்கிறது தெரியணும். பேசிக்காக இதுதான் வந்து வெக்டாரோடைய ஆப்ரேஷன்ஸ். நீங்கள் சம் பண்ணுறது, சப்ராக்ட் பண்ணுறதெல்லாம் வந்து என்ன வெக்டார் ஸ்கேலிங் தான். ப்ளஸ் பண்ணுறது, மைனஸ் பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது பெரிய இம்பேக்ட் இருக்காது. பட் these two things, அதெல்லாம் the dot product, it had a direct relationship to whatever we are going to do in data science. Similarities. Cosine similarity, ரைட்டா? that was really intriguing. எனக்குமே தெரியாது, இன்னைக்கு காலையில் எனக்கே தெரியும், ஓ இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படிங்கிறது. Surprising சார், சூப்பராக இருக்குது கான்செப்ட். Yeah, because who would have thought? நான் இத்தனை நாள் டாக்குமெண்ட் கம்பேரிஷன் அப்படின்னா கீபோர்ட் வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கம்பேர் பண்ணுறீங்கன்றது தான் இவ்வளோ நாளாக நான் நினச்சிட்டு வந்தேன். பட் ஆக்சுவலி there is a math behind it அப்படிங்கிறது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். ரைட்டா? இந்த API-ல போய் கீவேர்டை கண்டுபிடிச்சு அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்குதுன்னா ஜெனரலைஸ்டாக தெரியும். Yeah, so there is a system which is running and that system is doing this அப்படிங்கிறத only when we learn this side, right, we will be able to go to the next levels. ரைட்டா? அண்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரே நாளில் படிக்க முடியாது. இந்த வீடியோ யாராவது பார்க்குறாங்கன்னா கூட காலையில் சாயங்காலம் டெய்லி 8 வீடியோ பார்ப்பேன் அப்படின்னா பைத்தியம் பிடிச்சிடும். தட்ஸ் யூ ஹேவ் டு பேஸ் யுவர் செல்ஃப். ஒரு நாளைக்கு நம்ம இப்போ ஒரு வீடியோ பண்ணோம்னா தே கேன் கோ அப் டு 2 வீடியோஸ் பர் டே. இஃப் இட் இஸ் டேக்கிங் அஸ் 2 hours, 2 years, they can go do it in one year. Right, provided they have all the associated knowledge ready. இல்லைன்னா again they have to do 2 hours or 3 hours a day. Again they have to do it for 2 years. Okay, this is what the real data science is. Let us make sure we are pumping up. Okay, sir. If anyone says data science, let us ask them, இதைத்தான் சொல்லி கொடுப்பீங்களா அப்படின்னு. பிகாஸ் இதை சொல்லி கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன சொல்கிறது, you will have that real knowledge. இல்லைன்னா சும்மா டைம் பாஸுக்கு எல்லாரையும் மாதிரி என்டையும் ஒரு டேட்டா சயின்ஸ் டிகிரி இருக்கா, இதுக்கு சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ லெட் அஸ் see in the next session. சரியா? அடுத்ததில் வந்து we will just finish the numpy. நாம் வந்து we'll just finish the numpy codings and we'll move to data visualization. ரைட்டா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிஞ்சது, டேட்டா விஷுவலைசேஷன்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா இப்போ பைத்தான் நம்பை தெரியும். we can go for EDA, எக்ஸ்பிளோரேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ். சரியா? இப்போ எப்படி டேட்டா க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியுங்களா? அன்னைக்கு நம்ம டேட்டா க்ளீனிங் பார்த்தோம். நீங்கள் இருந்தீங்களா அகல்யா? சரி, கிருஷிக் தெரியும். டேட்டா க்ளீனிங் பார்த்துட்டோம். ஸோ வில் எனிஹா EDA பண்ணும்போது எவ்ரி திங் வில் பி டன். நம்ம எல்லாத்தையுமே திரும்ப ஒரு பண்ணி தான் நம்ம வில் கோ அஹெட். சரியா? டேட்டா கிளீனிங் இன் பைத்தான் சார் பண்ணீங்க? ஆப்வியஸ்லி பார்ட்னர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் ஈவன் டேட்டா விஷுவலைசேஷனுமே நம்ம சார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். ஒரு கிளாஸ் ஃபுல்லாக சார்ட்ஸ் வந்து நம்ம கோடில் பார்க்கல, இல்லை ஜஸ்ட் கோடில் தான் பார்க்கல. வி ஜஸ்ட் டிஸ்கஸ்ட் இட், எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பட் கோடில் வி டிடன்ட் டேக் அ லுக் அட், ரைட்? See, EDA பண்ணும்போது it's a combination of everything. Whatever I have taken you slow, step by step கொண்டு போன எல்லாத்தோட ஃபுல் காம்பினேஷன் தான் வந்து EDA. ரைட்டா? ஸோ பார்க்கலாம். EDAல வில் ஸ்பெண்ட் கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் டைம். ஒரு 4-5 யூஸ் கேஸாவது எடுத்து நம்ம வந்து EDA பண்ணுவோம். பண்ணிவிட்டு வில் ட்ரை டு ப்ரொசீட் ஃபார். ஓகே சார். ஸோ EDA ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்னா யூ கைஸ் ஆர் லைக் பிக் ஃபார் டேட்டா அனாலிஸ்ட். ரைட்டா? EDA டேட்டா அனாலிஸ்டோட ரோல் வந்து EDA தான். ஓகே, இல்லை டேட்டா இன்ஜினியர்ஸோட ரோல். இன்ஜினியர்ஸ் இல்லை டேட்டா இன்ஜினியர்ஸ். கிருஷ்ணா அது என்னது? டேட்டா இன்ஜினியர்ஸ் வந்து கலெக்ஷன் அண்ட் க்ளீனிங் மட்டும் தானே வரும். ஆமாம், இன்ஜினியர்ஸ் வந்து டேட்டா கலெக்ஷன் அண்ட் க்ளீனிங்.
அனலிஸ்ட் வந்து கிளீனிங் அண்ட் எக்ஸ்பைரி டேட்டா அனாலிசிஸ். மிஷின் லேர்னிங் இன்ஜினியர்ஸ் தான் எம்எல் அண்ட் டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸு. அண்ட் இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து எம்எல் டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ் ஆப்ஸ், எம்எல் ஆப்ஸ் எல்லாம் சேர்ந்தது இட் வில் கம் அஸ் டேட்டா சயின்ஸ். ரைட்டா? நான் இன்னும் முதப்படியே தாண்டி முடிக்கலை. 2 மாதம் போயிடுச்சா? 2 மாதம் போயிடுச்சு. சார் 2 மாதம் ஆச்சு. இந்த நவம்பர் இந்த மாதம் வந்தால் 2வது மாதம் 31st கிராஸ் ஆனால் 2 months பார்க்கலாம். ஓகே, லெட்டஸ் ட்ரை எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றத பார்த்துட்டு வில் ட்ரை டு ப்ரொசீட். ஓகே ஓகே கைஸ், see you, bye. ஓகே சார்.